கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நம்புகிறவே இயேசுவில் மாத்திரமே அசையாய நம்பிக்கை நம்புகிறவே இயேசுவில் மாத்திரமே சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை ஞானியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சொரியும் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சொரியும் விசுவாசத்தின் கரத்தாலவர் வார்த்தை நான் பற்றிடுவேன் விசுவாசத்தின் கரத்தாலவர் வார்த்தை நான் பற்றிடுவேன் சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏறிடவே மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏறிடவே இறை வழியாய் நம் சரீரத்தினால் இறந்தாய் தூய வழி இறை வழியாய் நம் சரீரத்தினால் இறந்தாய் தூய வழி சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை நான் விசுவாசிப்போரின் மறந்தறிவேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போரின் மறந்தறிவேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு மலர்ச்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு மலர்ச்சிப்பாரே சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே திட அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் சீயோனிலே திட
இந்த நிகழ்காலத்திலே நம்பிக்கையற்றவைகளாய் போய்விட்ட ஒரு பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலேயும் மாறாதவராயிருக்கிற தேவனை பற்றிக் கொள்வதே நமக்கு சரியான பாதுகாப்பாக இருக்க முடியும், சரியான அடைக்கலமாக இருக்க முடியும். அவர் மாத்திரமே மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், ஒருவேளை நாம் சந்திக்கிற எந்த சவால்களும் மாறலாம், ஆனாலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். இந்த கால நேரத்தில் அந்த தகப்பன் நிலையை, அந்த கண்மலையின் நிலையை, நாம் நம்முடைய நம்பிக்கையை அந்த கண்மலையினிடத்திலேயே நாம் நம்மை ஒப்புவித்து விடுவோமானால் மாத்திரமே இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வியாதியானாலும் கொள்ளை நோயினுடைய தாக்கங்களானாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து அந்த கடைசி ஒரு கவியை நாம் பாடப் போகிறோம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றிலுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்வோம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழிலும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழிலும், விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நாம் சந்திக்கிற நெருக்கங்கள், ஒருவேளை வியாதியினுடைய கொள்ளை நோயினுடைய பயமுறுத்தல்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலையும் நாம் நம்பியிருக்கிறவர் அவர் இன்னார் என்று நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, விசுவாசத்தோடு அவர் நமக்கு தந்த வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டவர்களாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். கடந்த காலங்களிலே அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து நம்மை வழிநடத்தின தெய்வம். இந்த காலத்திலேயும் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை.
சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நாங்கள் சந்தித்த எல்லா நெருக்கங்கள், எல்லா துயரங்களுக்கு மத்தியிலேயும் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு துணையாயிருந்தீர். மாத்திரமல்ல, நாங்கள் கடக்க முடியாத அளவுக்கு கடுமையான சூழல்களை நாங்கள் சந்தித்த போது நீர் எங்கள் கரங்களை பிடித்து அல்ல, நீர் எங்களை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தீர். நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த போது அந்த பள்ளத்தாக்குகளிலே எங்களை தூக்கி சுமந்ததையும் நீர் மாறாதவராகவே இருக்கிறீர். மனுஷர்கள் மாறலாம், சூழல்கள் மாறலாம், நீர் மாறாதவராக இருக்கிறீர். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே நாங்கள் சந்திக்கிற இந்த கடின சூழல்களுக்கு மத்தியிலேயும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். நீர் வல்லவராக இருக்கிறீர். நீர் சுகம் கொடுக்கிற தேவராக இருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுகிறதில்லை ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தெய்வம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் கூட உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிற எங்கள் கண்மலையும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய எங்கள் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை தொடர்ந்து குற்றமின்றி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற இந்த கடின சூழல்களை தாண்டி இந்த கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எங்கள் மேல் தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தமாயும் தேவன் எங்களை அழைத்திருக்கிறது நிமித்தமாய் உண்டாயிருக்கிற அந்த மேலான நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிருபையை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாய் நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு நாங்கள் ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டவர்களைப் போல இருந்தாலும் எங்களுக்கு துணையாயிருக்கிற தேவன் நீர். நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை சொல்லி எங்களை திடப்படுத்துகிறவர் அல்லவா. இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
விசுவாசிப்போரின் நான் என்றறிவேன். என்னையே படைத்திட்ட அவர் கரத்தில். விசுவாசத்தோட நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவரிடத்தில் நம்ம ஒப்புவிப்போமா? சூழ்நிலைகளை பார்த்தல்ல, புயலை பார்த்தல்ல, நாம் சந்திக்கிற எந்த கடின சூழல்களை பார்த்துமல்ல, நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய பாதத்திலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திருச்சபை நாம் கைகட்டி ஒப்பு கொடுப்போம். நான் விசுவாசிப்போரின் நான் என்றறிவேன். என்னையே படைத்திட்ட அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் நான் என்றறிவேன். என்னையே படைத்திட்ட அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மாற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். மாற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அஸ்திவாரம் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலை இடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த பாடல்களை சேர்ந்து பாடின, ஆராதித்த ஆண்டவரே, ஆனாலும் தங்கள் இருதயத்திலே பல கேள்விக்குறிகளோடும் சந்தேகங்களோடும் ஆண்டவரே கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உம்முடைய காயப்பட்ட தழும்புள்ள கரங்களினாலே கர்த்தர் அவர்களை அணைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிற மனுஷனை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளும். உடைய பரிசுத்தம் உள்ள பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சந்தித்து வருகிற இந்த கொள்ளை நோயின் தாக்கங்களுக்கு மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிற கலக்கங்களையும் நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் எடுத்து போட்டு அவர்தாமே நமக்கு தொடர்ந்து துணை நிற்பாராக. யெகோவா ராஃபாவாக அவர் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளுவாராக. நாம் சபையாய் கூடி வருகிற காலத்திலே தொடர்ந்து தியானித்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அன்றைக்கு கானானிய ராஜாக்கள் ஆகிய 5 ராஜாக்கள் மக்கதா என்கிற கெபிலே ஒளித்துக் கொண்டதின் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற அந்த செய்தியினுடைய கடைசி பாகமாக ஒளித்துக் கொள்ளும் சத்துரு கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபையும் பலனும் அருளி செய்வாராக. கீழ்ப்படியாமை என்கிற இந்த பாவத்தை குறித்து அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிற சத்துருவை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதத்திலே கீழ்ப்படியாமை என்கிற தலைப்பின் கீழாக எடுத்துக்காட்டுகளை அல்லது உதாரணங்களை பார்க்கும்போது சரியாய் பொருந்துகிற 22 காரியங்கள் வேதத்தில் இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அப்படி அதிகப்படியான வீழ்ச்சிகளை தேவ ஜனங்கள் ஒருவேளை
பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக சந்தித்திருப்பது இந்த கீழ்ப்படியாமை என்கிற சத்துருவினிடத்திலே தான் என்கிறதை நாம் பார்க்கும்போது நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை சுயநலத்தை குறித்து, பெருமையை குறித்து, பொய்யை குறித்தெல்லாம் நாம் கடந்த நாட்களிலே தியானித்திருக்கிறோம். அவைகளில் எல்லாம் நாம் கவனமாய் இருக்க வேண்டியவர்கள் தான். அதே போல இந்த கீழ்ப்படியாமை என்கிற காரியத்திலே நாம் இன்னமும் கவனமாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களை குறித்து முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை வேதம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்கிறது. The sons of disobedience. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆகிய 3 இடங்களிலே ரட்சிக்கப்படாத, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படாத அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து வேதம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்கிறது. அப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகத்தான் நாம் ஒரு நாளிலே இருந்தோம். அப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் நியமித்திருந்த அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, நியாய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வண்ணமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தோம். அவருடைய கல்வாரி திருரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவ அக்கிரமங்களில் இருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி நம்மை இரட்சித்தது. அதை குறித்து வேதத்திலே 3 காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ரட்சிப்பு என்று சொல்லும்போது நாம் விசுவாசம் என்கிற அடிப்படையிலே மாத்திரமே நாம் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் கேட்ட அந்த சத்திய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? இங்கே ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து எழுதும் போது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருக்கிறான். அப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருக்கிற அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது, அதை கேட்டு அதற்கு அவன் கீழ்ப்படியும் போது, அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் போது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரதான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாவது படி. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கே மூன்றாவதாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறதினால் கிடைக்கிற பரிசுத்த ஆவியை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஒரு சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படும் போது 3 காரியங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்,
அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு சுவிசேஷத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிவதின் அடிப்படையிலே தான் அவர்கள் சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போ சபைக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை வந்துவிட்டாலே அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தான் சபையில் இருக்க முடியும் என்று இந்த 3 வேத வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. கவனியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். எப்பொழுது நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதோ அப்பொழுது அதை நாம் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்த போது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. நாம் ஒரு நித்திய ஆக்கினை நின்று தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்ததினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோம். மூன்றாவதாக, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்ததினாலே நாம் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சபை என்று சொல்லப்படுகிற, எக்லீசியா என்று சொல்லப்படுகிற வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் ஒரு கீழ்ப்படிகிற கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்த கூட்டம், அது பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்த கூட்டம், அது தேவனுக்கு கீழ்ப்படிந்த கூட்டம். இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்த, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த தேவ ஜனங்களுக்குள்ளே தான் ஒளிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சத்துருவை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், அப்படியானால் ஒருவேளை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு கீழ்ப்படியாமையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஏற்கனவே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்து இப்பொழுது கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே, கீழ்ப்படுகிற ஒரு கூட்டமாய் மாற்றப்பட்டிருக்கிறோமே, அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே, அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு பொல்லாத சத்துருவை குறித்து, கீழ்ப்படியாமையை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை கடந்த காலங்களிலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கலாம், அதிநிமித்தமாய் உங்களுக்கு ரட்சிப்பும் கிடைத்திருக்கலாம். அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த காலங்களிலே கர்த்தருடைய பிரதான கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிதாவினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி கீழ்ப்படிதலினாலே தேவ சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தொடர்ந்து அதே கீழ்ப்படிதலிலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி, ஆரம்ப நாட்களிலே கர்த்தரை சரியாய் அறியாத காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நாம் வர வர வருகிற காலங்களிலே, வளருகிற காலங்களிலே நாம் கீழ்ப்படியாதவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொண்ட கூட்டம், அது மாத்திரமல்ல கீழ்ப்படியாமையின் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து கீழ்ப்படுகிற பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்கு வந்துவிட்ட கூட்டம். இதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மத்திலே இடைபடுவாராக. இந்த கீழ்ப்படியாமை குறித்து நான் பார்த்தபோது என்னுடைய உள்ளத்திலே இன்னும் சில கேள்வி எழுந்துச்சு. ஏனென்றால் கீழ்ப்படியாமை என்று சொல்லும் போது உடனடியாக தேவ ஜனங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் தான். இஸ்ரவேலின் முதலாவது அந்த அரசன் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவன் செயல்பட்ட காரியங்கள் தான். அதன் அடிப்படையிலே அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பலியா கீழ்ப்படிதலா. ஒருவேளை 1
செலுத்துவது சிறந்ததா அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது சிறந்ததா என்று கேட்டால் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதலே உத்தமம். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியம், அந்த ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லும்போது அங்கே அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு கேள்வியை இப்படி எழுப்பலாம், ஊழியமா கீழ்ப்படிதலா? அங்கே கீழ்ப்படிதல் தான் மேலானது என்று அங்கே யோவான் ஸ்நானகன் நமக்கு கற்றுத் தருகிறார். மூன்றாவதாக பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் துன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படாமல் நீடிய வாழ்க்கை வாழ்வது நல்லதா அல்லது கர்த்தருக்கு பயந்து அவன் கொஞ்ச காலம் வாழ்வது சிறந்ததா என்பது போல அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? அங்கே முதலாவது கேள்வி என்ன எழுப்பப்படுகிறது? ஒரு பாவி, ஒரு கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருக்கிறவன், அவன் 100 தரம் பொல்லாப்பை செய்து அவன் நீடித்து வாழ்வதை குறித்து என்ன இருக்கிறது? இன்னைக்கு நீடிய வாழ்வை குறித்து வாஞ்சிக்கிறவர்கள் நாம், ஆசைப்படுகிறவர்கள் நாம். ஒரு நீடிய சுகவாழ்வை ஜனங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் தேடுகிறவர்கள். ஆனால் இங்கே பிரசங்கி எழுதும்போது சொல்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். ஒரு பாவி நீடித்து வாழ்வதனால என்ன பிரயோஜனம்? அப்படி கேட்டுட்டு தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். நீடித்திருப்பார்கள் என்றல்ல, நன்றாயிருப்பார்கள். 13ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பதாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ஒரு துன்மார்க்கனாக, கீழ்ப்படியாதவனாக, தேவனுக்கு பயப்படாதவனாக ஒரு மனுஷன் நீடிய காலங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த 2 வசனத்தின் அடிப்படையில நீடிய வாழ்வா அல்லது கீழ்ப்படிதலா என்று கேட்டால் இங்கே கீழ்ப்படிதல் தான் சிறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி விசுவாசமா கீழ்ப்படிதலா, இப்படி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் பலியா கீழ்ப்படிதலா, ஊழியமா கீழ்ப்படிதலா, நீடிய வாழ்வா கீழ்ப்படிதலா என்று நாம் வேதத்தின் வாக்கியங்களை கேள்விகளாக எழுப்பி தியானிப்போமானால் அது நிச்சயமாகவே நம்மை கீழ்ப்படிதலுக்கு நேராகத்தான் நடத்தும் என்று வேதம் திட்டமாக நமக்கு கற்றுத் தருகிறது. கவனியுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1895 1960ஆம் வருஷம் வரைக்கும் டொனால்டு கிரே என்று சொல்லப்படுகிற ஒரு வேத பண்டிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வேத பண்டிதர் ஒருமுறை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட ஒரு சாட்சியை அவர் இப்படியாக தன்னுடைய பிரசங்க மேடைகளை சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். காங்கோ என்கிற ஆப்பிரிக்கா நாட்டிலே மிஷனரியாக இருந்த ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே அவருடைய மகன் அங்கே விளையாண்டு கொண்டிருக்கிறார். அவர் எதேச்சையாக அந்த மிஷனரியான அந்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கிறார். அவர் பார்த்த காட்சி அவரை நடுங்க பண்ணிற்று. ஆகவே அந்த அவருடைய குமாரனை கூப்பிட்டு சொல்கிறார், மகனே, நான் சொல்வதற்கு உடனடியாக கீழ்ப்படி என்று சொல்லிவிட்டு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ அப்படியே உன்னுடைய வயிறு முகம் எல்லாம் தரையிலே படுமண்ணமாக நீ படுத்துக்கொள் என்று சொல்கிறார். கவனிங்கள், அந்த காட்சியை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி மகனே என்று சொல்கிறார். இரண்டாவதாக, உன்னுடைய வயிறும் உன்னுடைய முகமும் தரையிலே படுமண்ணமாக நீ படுத்துக்கொள் என்று சொல்கிறார். உடனடியாக அந்த மிஷனரியுடைய மகன் வேகமாக படுத்துக் கொண்டான்.
இப்பொழுது அடுத்தாற் போல அந்த தகப்பன் சொன்னார், இப்பொழுது நீ என்னை பார்த்து ஊர்ந்து வா என்று சொன்னார். இப்பொழுது அந்த மகன் வேகமாக தகப்பனை பார்த்து தன்னுடைய கரங்களினாலே தவழ்ந்து கொண்டு வர ஆரம்பித்தான். ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் தவழ்ந்து வந்த பின்பு அந்த மிஷனரி சொன்னார், இப்பொழுது எழுந்து வேகமாக என்னிடத்திலே ஓடி வந்து விடு என்று சொன்னார். இப்பொழுது அந்த மகன் வேகமாக எழுந்து அவரை பார்த்து ஓடி வந்து விட்டார். ஓடி வந்த மகனை கட்டி அணைத்துக் கொண்டு அவர் அந்த மகன் விளையாண்டு கொண்டிருந்த அந்த மரத்தை சுட்டி காண்பித்தார். அவனுக்கு, பார் மகனே. அவன் பார்த்தபோது அந்த மரத்திலே ஒரு பெரிய சர்ப்பம், ஒரு பெரிய பாம்பு அங்கே தலைகீழாக தொங்கி கிட்டத்தட்ட அந்த விளையாண்டு கொண்டிருந்த அந்த சிறுவனை கடித்து விடுகிற அளவுக்கு அது நெருக்கமாக அங்கே நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்த உடனே அந்த மகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் இந்த வார்த்தையை அந்த டொனால்டு கிரே என்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியன் சொன்னபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை அந்த மிஸ்ரேலினுடைய மகன் அவருடைய வார்த்தைக்கு பாதி அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும், பார்ஷியல் ஒபீடியன்ஸ், ஒருவேளை பாதி அளவுக்கு தான் அவன் கீழ்ப்படிந்திருந்தாலும் கூட அவன் அந்த ஆபத்தில் இருந்து தப்பித்திருக்க முடியாது. ஒருவேளை அவனுடைய கீழ்ப்படிதல் என்பது கடினமானதுதான், தியாகமானதுதான். ஆனால் அவனுடைய கீழ்ப்படிதல் தான் அவனை ஜீவனோடு காத்து கொண்டது என்று கீழ்ப்படியாமை குறித்து அவர் போதிக்கிற போது அவர் பிரசங்கித்தாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்பது பகுதி கீழ்ப்படிவதல்ல. partial obedience is still disobedience. பகுதி கீழ்ப்படிவது என்பதும் கீழ்ப்படியாமையே. ஒருவேளை யோசித்து பாருங்கள், அந்த மரத்தடியில் இருக்கிற சிறுவனை பார்த்து தகப்பன் சொன்ன உடனே, நீ வயிறும் முகமும் தரையிலே ஒட்டி கொள்ளத்தக்கதாக படுத்துக்கொள் என்று சொன்ன உடனே படுத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக கீழ்ப்படிந்து படுத்து விட்டான். அடுத்தது தகப்பன் சொல்கிறார், நீ என்னை பார்த்து ஊர்ந்து வா என்று சொல்கிறார். ஒருவேளை அந்த வார்த்தைக்கு அந்த மகன் கீழ்ப்படியாமல் அந்த தரையிலே படுத்து கிடந்திருந்தாலும் அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த சர்ப்பத்திற்கு அந்த பிள்ளை தப்பி இருக்க முடியாது, பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது. அப்படியானால் தேவன் தேவ ஜனத்துக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியமானது. ஒருவேளை நான் பாதி கீழ்ப்படிந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் பாதி கீழ்ப்படிவதும் உங்கள் வாழ்க்கையிலே அழிவை வருவித்துக் கொள்ளுகிற காரியமாகத்தான் இருக்க முடியும். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது, முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். ஐயா, கீழ்ப்படியாதவர்களின் முடிவை குறித்து வேதம் திட்டமாய் எச்சரித்து சொல்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே வருமாம். அப்படி வரும்போது கீழ்ப்படியாதவர்களாய், ஒருவேளை சுவிசேஷத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவர்களாய் தன்னுடைய இருதயத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த கீழ்ப்படியாமைக்கு தீனி ஓடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால் எப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒருவேளை ஒரு நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம், வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் என்கிற பெயரோடு இருந்திருக்கலாம், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொண்ட ஒரு கூட்டமாக இருந்திருக்கலாம், கீழ்ப்படிந்தவர்களின் கூட்டம் என்கிற பெயரில் இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன, பலியா கீழ்ப்படிதா என்றால் கீழ்ப்படிதல், ஊழியமா கீழ்ப்படிதலா என்றால் கீழ்ப்படிதல், நீடிய வாழ்வா கீழ்ப்படிதலா என்றால் கீழ்ப்படிதல். பகுதி கீழ்ப்படிதல் அல்ல, முழுவதும் கீழ்ப்படியும் போது மாத்திரமே ஒரு தேவனுடைய பிள்ளை ஆக்கினை தீர்ப்புக்கு, பாவ சாபங்களுக்கு விலகி பாதுகாக்க முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற உண்மையாயிருக்கிறது. கவனியுங்கள், ஏன் அநேக நேரத்திலே நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம் என்றால், கீழ்ப்படிதல் கடினமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அதோடு சேர்ந்து நாம் தியாகம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஏற்கனவே
பார்த்திருக்கிறோம். அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் தேவ ஜனங்கள் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற சுய நலம், சுய விருப்பம், சுய ஆசை. அந்த ஆசையை பலிபீடத்தில் வைத்து விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஆசையை தேவனுக்கென்று விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அகந்தை அழிவுக்கு முன்னாக நின்று கொண்டு அவர்களை கீழ்ப்படிய விடாமல் தடுக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே மறைந்திருக்கிற 5 விதமான சத்துருவில் எந்த சத்துரு முதன்மையாக நிற்கிறது என்றால் பெருமை, அகந்தை. அது முன்பதாக நின்று கொண்டு தொடர்ச்சியாக சுயநலம், தொடர்ச்சியாக பொய், தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமை என்று உன்னை அழிவி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற சத்துருக்கள் அவர்களுக்குள்ளே ஒரு சங்கத்தை, ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, வெளியே இருக்கிற பிசாசின் தந்திரங்களோடும் கூட அவர்கள் கைகோர்த்து கொண்டவர்களாக உன்னை அழித்து விடுவதற்கு, உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக கொண்டு போய் விடுவதற்கு, உன்னை ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் நடந்தது. தேவ சனத்தின் கூட்டத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படுகிற கூட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பிரதான கட்டளைக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே மறைந்திருக்கிற பொய் என்கிற சத்துரு அவர்களை வேகமாய் தூண்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அவர்களை ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போய்விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கீழ்ப்படியாமையின் பிள்ளையா இருக்கிறாய் என்பதற்காக இந்த வார்த்தை உனக்கு கடந்து வரவில்லை. மாறாக நீ வெளியே அழைக்கப்பட்ட சபை என்கிற கூட்டத்தில் இருந்தும், நீ கீழ்ப்படுகிறவர்களின் கூட்டத்தில் இருந்தும், நீ உனக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற சத்துருவை அடையாளம் காணாமல் அதற்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறதுனால், அதற்கு நீ இறை போட்டுக் கொண்டிருக்கிறதுனாலே அது உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த கடுமையான காலத்திலும் உன் இருதயத்தின் அலங்கோலங்களை பார்க்கிற தூய ஆவியானவர் உனக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற சுயநலம், உனக்குள்ளே இருக்கிற பொய், உனக்குள்ளே இருக்கிற பெருமை, உனக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமை உன்னை ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட தீர்ப்பு உனக்கு வந்து விடாதபடிக்கு இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமான ஒன்று. இதை தொடர்ந்து வேத வசனத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல 22 சம்பவங்கள் வரிசையாக ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 22 காரியத்தில் ஆண்டவரே நான் எதை என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லட்டும் என்ற போது என்னுடைய உள்ளத்திலே 3 காரியங்கள், 3 சம்பவங்களை ஆண்டவர் உணர்த்தினார். அந்த 3 சம்பவங்களை உண்பதாக சொல்லிவிட்டு அதில் ஒன்றில் மாத்திரம் அதிகமான கவனத்தை செலுத்துவதற்கு விரும்புகிறேன். அதையே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலும் திட்டமாய் உணர்த்தினார். முதலாவதாக யாத்ராகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே அவர்களுக்கான போஷணம், அவர்களுக்கான உணவு மன்னா ஒவ்வொரு நாளும் அது கொடுக்கப்படுமா. அதை குறித்து முந்தின வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அங்க கொடுக்கப்பட்ட மன்னா எப்படி சேகரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டும், எந்த நாளில் 2 மடங்காக சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். இந்த 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், இந்த நாளிலே சேகரிக்கப்பட்ட மன்னாவை மறுநாளின் விடியற் காலத்திற்காக அதிகாலைக்காக சேர்த்து வைக்கக்கூடாது. இது மன்னாவை குறித்த அநேக கட்டளைகளில் ஒன்று. கவனியுங்கள். இன்றைக்கு சேகரித்தவர்கள் அது இன்றைக்கே அது என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். அடுத்த நாள் காலையிலேக்கா வைக்க கூடாது. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு எழுதிருக்குன்னா 20ஆம் வசனத்துல,
மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். இப்பொழுது நமக்கு இந்த காலத்திலே வாழுகிற காலத்திலே எதிலையுமே நம்ம மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் உலகம் பேசுகிறது. நாமும் அதைத்தான் விரும்புகிறோம். ஆனால் இங்கே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவை அன்றைக்கே புசித்து தீர்த்து விட வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. கவனிங்கள், கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அந்த கொஞ்சம் என்ன செய்ததாம்? நாற்றம் எடுத்ததாம். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. கவனிங்கள், இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கீழ்ப்படியாமை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மன்னா என்பது எதற்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலையில எழும்பி வேதத்தை வாசித்து அந்த நாளுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிற கூட்டத்தில் இருக்கிற தேவ சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளை அதிகாலையில் வேதத்தை வாசித்து தியானித்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலான சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் அதற்கு ஏற்ற ஒரு பொறுப்பில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? முந்தின நாள் இருக்கிறதை அடுத்த நாளுக்காக வைத்துக் கொண்டார்கள். We need each day ஒரு fresh மன்னா நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய மன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்த வேண்டும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தின் வார்த்தைகளை வைத்து நிகழ்காலத்தை ஓட்ட விரும்புகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க காலையில எழும்ப விரும்பல. ஏன்னா மன்னாவை எடுக்கணும்னு சொன்னா கலெக்ட் பண்ணணும்னா அதிகாலையில போகணும். இப்போ இவங்க விடியற் காலத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு நாளைக்கு காலையில ஓட்டிக்கலாம், காலையில லேட்டா எழும்பினா போதும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் எப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சில அங்கே வழிமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு அவங்களால கீழ்ப்படிய முடியல. அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, மோசேயின் சொல் கேளாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தையை கேளாமல், கீழ்ப்படியாமல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் கற்றுத் தருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய கீழ்ப்படிதல் அவசியமானது. ஒருவேளை ஏன் நான் சவுல் அரசனை குறித்து பேசவில்லை என்றால் அது தேவ நோக்கத்தை குறித்த காரியமாக இருக்கிறது. அது ஒரு இன்னும் அதிகப்படியான பொறுப்பை உள்ளடக்கினதாக இருக்கிறது. இங்கே எளிமையான ஒரு காரியத்திலே தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போன சம்பவம். சிம்பிளான காரியம். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னா அதிகாலையில் கிடைக்கும். விடிய காலையில் எழும்பி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை அவர்கள் கலெக்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு அதுக்கு போதும். ஆனா அதை செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்லை. அந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்களால கீழ்ப்படிய முடியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நேற்றைய தினத்தின் வார்த்தைகளை அப்படியே உட்கொண்டு அந்த திருப்தியிலேயே இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்துவிட மனதாயிருக்கிறீர்களோ? இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே விடியற் காலையில எழுந்து கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த மன்னாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி, நீங்க வாசித்து, அதை தியானித்து, அதை உட்கொண்டு அதன் அடிப்படையில் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் உங்களுக்கான மன்னா அதிகாலையிலே உங்களுக்காக தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். அதிகாலையில தேவனிடத்திலிருந்து வெளிப்படும் போது நீங்கள் விடிய காலத்தில் எழும்பி ஏற்கனவே உள்ள கடை சரக்கை அல்ல, பழைய மன்னாவை அல்ல, புதிய மன்னாவை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள்
ஃப்ரெஷ்ஷா ஆயத்தமா இருக்கணும். அப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் உறங்கலாம், நேற்றைய தினத்தின் வார்த்தையை எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு போதுமானது என்று நீங்கள் சோம்பேறித்தனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுவும் கீழ்ப்படியாமைதான். இதுவும் கீழ்ப்படியாமைதான். வெயில் ஏற துவங்குவதற்கு முன்பதாக தேவனால் அவர்களுக்கு அருளப்பட்ட வானத்து மன்னாவை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய திருச்சபை அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கங்களை விட்டுவிட்டது. அதிகாலையில் வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை விட்டுவிட்டது. அதிகாலையில் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்கிற காரியங்களை விட்டுவிட்டது. இல்லை, கீழ்ப்படியாமை முதலாவது எட்டி பார்க்கிற இடம் இங்கே என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நேற்றைய தினத்தின் வேதத்தை வாசித்து தியானித்த காரியங்களையே மனதில் சிந்தித்துக் கொண்டவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானதை விடிய காலையில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் கவனமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவதாக, அதே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு சம்பவம், சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதம் 24ஆம் வசனம் 25வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். 106ஆம் சங்கீதம் 24, 25. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய சம்பவம் என்னவென்றால், வேவு பார்க்க போன 12 பேர், அந்த வேவுகாரர்கள் சொன்ன செய்தி 2 விதமாக இருந்தது. 10 பேர் அடங்கின குழு ஒரு விதமாய் சொன்னது, 2 பேர் அங்கே வேறு விதமாய் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்ததுதான், கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கலையா. கவனிங்க, இன்னொரு அந்த சம்பவத்துக்கு நேரங்களை கவனத்தை திரும்ப விரும்புகிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27வது வசனம். அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். வேவுகாரர்கள் சொன்ன ரிப்போர்ட் அங்க இருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து, they rejected the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு என்று பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கானானுக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமல் என்ன செய்தார்களாம்? உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து. நல்ல வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா 26ஆம் வசனத்துல கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்தார்கள், கீழ்ப்படியவில்லை. 27ஆம் வசனத்துல அவங்க கூடாரங்களை உட்கார்ந்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக எமோரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா, எதற்காக அழைக்கப்பட்டார்கள் இவர்கள்? எதற்காக நடத்தப்படுகிறார்கள்? எதற்காக வேவு பார்க்க போனார்கள்? எதற்காக ஆண்டவர் இவர்களை தோளிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்? மேக சமமும் அக்கினி சமமும் இவர்களை நடத்தி கொண்டு வருவதனுடைய முகாந்திரம் என்ன? ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவினால் தூதர்களின் அப்பத்தினால் இவர்கள் போஷிக்கப்படுவதனுடைய முகாந்திரம் என்ன என்பதை அறியாதவர்களாக, எங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருந்ததோ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னார்கள். கவனிங்கள், ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாழ்க்கைக்கு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய தேசத்திற்கு
எதிர்த்து நிற்குமானால் அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கற்பனையில் கூட நம்மால் நினைக்க முடியவில்லை. ஐயா, ஒரு நாளிலே பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நீ மரித்தவனாய் இருந்தாய். நீ பாவியாய் இருக்கும் போது கிறிஸ்து தன்னை அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உன்னை ரட்சித்தது. அவர் உன்னை உயிர்ப்பித்தார். அவர் உன்னை உன்னதங்களிலே உட்கார செய்தார். நீ அழிக்கப்பட வேண்டாம் என்பதற்காகத்தானே ரட்சிக்கப்பட்டாய். இப்பொழுதோ நீ சபைக்குள்ளே வந்த பிறகும், கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்த பிறகும், நீ கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறதினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதினாலே, கர்த்தர் உனக்கு வாக்குப்படி இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை, வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையை நீ அனுபவிக்க மாட்டேன், அது எனக்கு வேண்டாம் என்று எதிர்த்து நிற்பாயானால் அது எத்தனை பயங்கரமானது. கவனிங்க, இந்த ஒரு செய்கை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 4 பேரை தவிர, மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் என்கிற 4 பேரை தவிர எல்லாரும் வனாந்திரத்திலே மடிவதற்கு காரணமாயிற்று. அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டியவர்கள். ஒருவேளை இந்த இடத்துல முறுமுறுக்காம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால், அந்த பாளையம் புறப்படும் போது அங்கே மோசே முன்னின்று சொல்லியிருப்பான், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று. அந்த பாளையத்துக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து சென்றிருப்பார். அவர்கள் பின்பதாக புறப்பட்டு பாடல்களை பாடி ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றதினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டிய ஜனம் தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தது. நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது கர்த்தரை முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? முறுமுறுத்ததினாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்களாம். நேசிக்கப்பட்ட ஜனம் தேவனால் வெறுக்கப்பட்ட ஜனமாக மாறிவிட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே நீ நேசிக்கப்பட்டிருக்கிறாய். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிப்பதினால் தான் தன்னுடைய சொந்த குமாரனை உனக்காக அனுப்பி தந்தார். அவரும் அவருடைய நேசத்தை உனக்கு காண்பித்ததினால் தான் நீ கீழ்ப்படியாமையின் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து சபை அல்லது வேறுபிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு கீழ்ப்படுகிற கூட்டம் என்கிற இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார். இங்கே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லாத இடத்துக்குள்ளே நீ கீழ்ப்படியாத நிமித்தமாய், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது நிமித்தமாய் ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறாய். இந்த கால நேரத்தில் அருமையான கர்த்தருடைய சபையே, அருமையான சபையின் மக்களே, கேளுங்கள். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ரட்சிக்கப்பட்ட நீ, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தேவ சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற நீ, ஏன் கர்த்தருக்கு எதிர்த்து நின்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அழிவை வருவித்துக் கொள்ள வேண்டும்? உன் இருதயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற சத்துருவை, கீழ்ப்படியாமையை வெளியே கொண்டு அழித்துவிடு. தொடர்ந்து உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமை, அது கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் உன்னை மாற்றிவிடும். உன்னை ஒரு ரிபெல்லியஸாய் மாற்றிவிடும். நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்ப, எப்ப பார்த்தாலும் குற்றம் சாட்டுவ, நீ கர்த்தரை விசுவாசிக்க மாட்ட, நீ முறுமுறுத்துட்டே இருப்ப, உன் வாழ்க்கை அழிந்து போய்விடும். கர்த்தரை பாட வேண்டிய நேரத்தில் பாடாமல், கர்த்தரை ஆடி துதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை துதியாமல், அவருடைய வழிநடத்தலுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காமல், உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ எதிர்த்து நிற்பாயானால் நீ அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனமாயிருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களில் இருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். கவனியுங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட பின்பு நீங்கள் இந்த 3 அதிகாரத்தையும் தொடர்ச்சியாக வாசிப்பது நல்லது. இந்த 3 அதிகாரத்திலும்
எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். யூதா என்கிற அந்த தெற்கு ராஜ்யம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது ஒரு சின்ன கூட்டம் எருசலேமிலே மீந்திருக்கிறது, மீதியானவர்கள். அப்படி மீதியானவர்களுக்கும் அங்கே இருந்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கும் நடந்த ஒரு உரையாடல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். எல்லாரும் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. அப்படி சிறைப்பட்டு போன காலத்திலே ஒரு சின்ன கூட்டம், அவங்க பெரியவங்களும் இருக்கிறாங்க, சின்னவங்களும் இருக்கிறாங்க. அந்த சின்ன கூட்டம் அங்க எருசலேமிலேயே இருந்திருக்க வேண்டியவர்கள். அவங்க எரேமியா தீர்க்கதரிசியிடத்துல கேட்கிறாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எங்களுக்காக நீர் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அந்த தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்கிறார்கள். இப்ப நான் சொல்ற வார்த்தை எங்க இருக்குன்னா 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்குது, 4ஆம் வசனத்துல இருக்குது, 6ஆம் வசனத்துல இருக்குது. 6ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். தெளிவா சொல்றாங்க. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை எதுவா இருந்தாலும் நாங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவோம் சொல்றாங்க. இந்த வார்த்தையை கடந்த நாளிலே நான் தியானித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே இப்படி தோன்றினது. இன்றைக்கும் அநேக நேரத்திலே தேவ சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்கிறார்கள். அல்லது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இது எனக்காகத்தான் பிரசங்கிக்கப்பட்டது, ஆகவே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் கீழ்ப்படிந்தார்களா என்பதுதான் கேள்வி. கவனிங்க. அநேக நேரத்துல நம்ம ஆண்டோட சொல்றோம், ஆண்டவரே என்னோடு பேசுறோம், நீங்க பேசுற காரியங்களுக்கு நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? இப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒண்ணு, நீங்க எருசலேமிலேயே இருக்கணும். எருசலேம்ல இருந்தா உங்களுக்கு நான் ஒரு செழிப்பான வாழ்க்கையை தருகிறேன். 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனசாபப்பட்டேன். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு 14ஆம் வசனத்துல, நீங்கள் எகிப்து தேசத்திற்கு போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களாக. ஒருவேளை நீங்க பாபிலோன் தேசத்துக்கு போகாம இருக்கலாம், அல்லது எருசலேமிலேயே இல்லாம நாங்க எகிப்துக்கு போவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் வரும் என்று சொன்னார். பட்டயம், பஞ்சம், கொள்ளை. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். கவனி. முதல்ல சொல்லும்போது ஆண்டவர் சொன்னது என்ன? நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவான்னு சொல்லு. இப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ எருசலேமிலேயே இரு, நான் உன் வாழ்க்கையை கட்டுகிறேன், நான் உனக்கு செஞ்ச தீமையை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க எகிப்துக்கு போகக்கூடாது. அப்படி எகிப்துக்கு போனா அங்கே பஞ்சம் வரும், அங்கே பட்டயம் வரும், அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொன்னார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எகிப்துக்கு போனாங்க. 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடியினாலே எகிப்து தேசத்திற்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எங்க போனா
உனக்கு பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும் என்று சொன்னாரோ அங்கேயே போவதற்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கடந்த காலங்களிலே சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் எங்கே பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை எருசலேமிலே இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்க, சீயோன் நகரத்திலே ஆண்டவர் உன்னை இருக்க சொல்லி இருக்க, ஒருவேளை தேவனுடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தாலும், எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருந்தாலும், இந்த இடத்துல இருந்தா நான் உன்னை கட்டுறேன், நான் உன்னை இடிக்க மாட்டேன், நான் உனக்கு செஞ்ச தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லி அந்த அன்பு நிறைந்த ஒரு கிருபையுள்ள தேவன் உன்னை பார்த்து சொல்லி இருக்க, நீ எகிப்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி இருக்க, நீ எகிப்துக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நீ சுக வாழ்வை விரும்பவில்லை, எருசலேமின் வாழ்வை விரும்பவில்லை. நீ விரும்புவதெல்லாம் என்ன? உன் மனம் போல, உன் சுயம் விரும்புவது போல, நீ பெருமையாய் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றை நீ சாதித்து விட வேண்டும் என்று நீ பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசனத்திலே வந்து ஜெபித்தது உண்மை, ஆண்டவர் உனக்கு பதில் கொடுத்தது உண்மை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்று நீ சொன்னது உண்மை. ஆனால் இன்றைக்கு நீ செயல்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் கீழ்ப்படிதலால் வந்ததல்ல. ஆண்டவர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால்தான் உன் வாழ்க்கையிலே நீ எகிப்திலே இருக்கும் போது உனக்கு பஞ்சம் வரப்போகிறது, நீ எகிப்திலே இருக்கும் போது பட்டயம் வரப்போகிறது, எகிப்திலே இருக்கும் போது உனக்கு கொள்ளை நோய் வரப்போகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, உலகத்தை நேசிக்கிற நேசம் வேண்டாம் என்று சொன்னாரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உலகத்தால் உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனால் நீ உலகத்தோடு உன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு உலகத்திற்கு ஏற்றாற்போல் நீ மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன? திருச்சபையே, திருச்சபையே, உன் வாழ்க்கையிலே பஞ்சம் வருவதற்கு காரணம் என்ன? திருச்சபையே, உன் வாழ்க்கையிலே பட்டயம் வருவதற்கு காரணம் என்ன? திருச்சபையே, உன் வாழ்க்கையிலே கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் என்ன? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் போக வேண்டாம் என்று சொன்ன அந்த இடத்திற்கு நீ போகிறபடியினாலே பட்டயம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது, கொள்ளை நோய் உன்னை தொடர்ந்து வருகிறது, உன்னை பஞ்சம் தொடர்ந்து வருகிறது. நீ எருசலேமிலே இருந்திருப்பாயானால் அவரை உன்னை கட்டி எழுப்பி இருந்திருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எருசலேமிலே பஞ்சம் வருகிறது என்று நீ பஞ்சம் விளைக்க உலகத்திற்கு போனாலும் சரி, பெத்லெகேமிலே பஞ்சம் என்று நீ மோவாபிய தேசத்திற்கு போனாலும் சரி, நீ இழந்து போவாய், உன் குடும்பத்தை இழந்து போவாய். உன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, பஞ்சம் பிழைப்பதற்காக நீ பார்வோனை தேடி போக அல்ல, தேவனை தேடி போகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீ சந்திக்கிற இந்த நெருக்கடியான காலங்களின் நிமித்தமாய் நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாயோ, உலகம் உன்னை கரைப்படுத்துவதற்கு விட்டுக் கொடுத்திருக்கிறாயோ, நீ உலகத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாயோ, உலகத்தோடு நீ நியாயம் தீர்க்கப்பட போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும். இந்த மூன்றிற்கும் தேவ சபையின் மக்கள் கீழ்ப்படுகிற கூட்டம் தப்ப வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு காலா காலங்களில் சொன்ன திருவார்த்தைக்கு, அது நன்மையானாலும் அது தீமையானாலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துப்பார். பெத்லெகேமிலே பஞ்சத்திலும் போஷிக்கிற ஒரு தேவன் உண்டு. எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் உன்னை கட்டி எழுப்புவதற்கு விரும்புகிற ஒரு நல்ல நேசர் உண்டு. உன்னை கட்டி எழுப்புவதற்கும், உன்னை போஷிப்பதற்கும், உன்னை பாதுகாப்பதற்கும் ஒரு நல்ல தகப்பன் எருசலேமில் இருக்கும்போது, சீயோனில் இருக்கும்போது, சபையில் இருக்கும்போது,
சபை நடுவில் உலாவி வரும்போது நீ யாரை பிரியப்படுத்துவதற்கு உலகத்தை தேடி போகிறாய்? நீ யாரை பிரியப்படுத்துவதற்கு உலகத்தால் உன்னை கரைப்படுத்திக் கொள்கிறாய்? இவங்க உலகத்துக்கு அங்க எகிப்துக்கு போக மாத்திரம் இல்ல, எகிப்துல போய் அங்க இருக்கிற வானராக்கினிக்கு தூபம் காட்டினார்களாம். எகிப்தின் தேவர்களுக்கு இவர்கள் தூபம் காட்டினார்களாம். கவனிங்க, பணியாரங்களை சுட்டாங்களாம். 44ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் 19ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. அவங்க சொல்றாங்க, யூதா பெண்கள் சொல்றாங்க, நாங்க தனியா செய்யலையா, எங்க வீட்டுக்காரருடைய அனுமதியோடு தான் நாங்க செஞ்சோம். அனனியா தனியாக தவறு செய்யவில்லை, சப்பிராலும் அதற்கு உடன்பட்டிருந்தாள். இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவ சரணுடைய கீழ்ப்படியாமையில் கணவன் மனைவி 2 பேருக்கும் பங்கு இருக்கிறது. ஒருவேளை கீழ்ப்படுகிற விஷயத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு நிற்கிறார்களோ இல்லையோ, கீழ்ப்படியாமையிலே கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். கர்த்தருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியத்திலே உடன்பட்டு நிற்பதில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கணவனானாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனைவியானாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு இசைந்து போவதில்லை. ஆனால் தேவனை வஞ்சிப்பதற்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவிவிடாமல் போவதற்கு, தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நீ மனமுறுத்து போகிறாய். அதனால நீ சொல்ற, நான் மட்டும் செய்யலைங்க, எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் சொல்ற. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 44ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின நீதியான யூதரை வாரிக்கொள்வேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாவார்கள். நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மீதியான அந்த யூதா ஜனத்தை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளிலே உனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ உலகத்தோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதினாலோ என்னவோ இன்றைக்கு உன் நிமித்தமாய், சபை நிமித்தமாய், தன்னை கரைப்படுத்திக் கொண்ட சபை நிமித்தமாய், உலகத்தால் கரைபட்டிருக்கிற சபை நிமித்தமாய், உலகத்தோடு வேஷம் திரித்திருக்கிற சபை நிமித்தமாய் உலகமும் இன்றைக்கு பட்டினியிலேயும், உலகமும் இன்றைக்கு பஞ்சத்திலேயும், உலகமும் இன்றைக்கு கொள்ளை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவ சபையே, மனம் திரும்ப வேண்டியது நீதானே அல்லாமல் உலகம் அல்ல. இந்த உலகத்துக்கு அவங்க போறதுக்கு காரணம் என்னவோ சொல்றாங்க தெரியுமா? 42ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பல் தாட்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசம். ஐயா, நீ உலகத்தை நேசிப்பதற்கு அங்கே யுத்தம் இல்லை என்று சொன்னாய், அங்கே பஞ்சம் இல்லை என்று சொன்னாய், அங்கே கொள்ளை நோய் இல்லை என்று சொன்னாய். ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே எந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது போல வெளி தோற்றத்தில் இருந்ததோ அந்த தேசத்திற்கும் பஞ்சம் வந்தது, அந்த தேசத்திற்கும் அங்கே கொள்ளை நோய் வந்தது, அங்கேயும் பட்டினி வந்தது. காரணம், கீழ்ப்படுகிற கூட்டத்தில் இருந்த யூதா ஜனங்கள், தேவ ஜனங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளைப் போல தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டதினாலே தேவனே அதை அன்றைக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் இன்றைக்கும் என்ன? இன்றைக்கும் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படுகிற கூட்டமாய் மாற்றப்பட்ட தேவ சபை, வெளியே அழைக்கப்பட்ட கூட்டமாய் மாற்றப்பட்ட சபை, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை தற்காத்துக் கொண்ட சபை, இன்றைக்கு நீ உலகத்திலே பாதுகாப்பு இருக்கிறது, உலகத்திலே சுபிட்சம் இருக்கிறது, உலகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, உலகம் எனக்கு போதும் என்று
இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற காரியமா அல்லது நான் சொல்கிற வார்த்தையா, எது மெய்ப்பட போகிறது பார். சவால் விட்டு சொல்கிறார், நீ செயல்படுகிற காரியமா அல்லது யூதாவே, நீதியான ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து இருக்கிறவனே, நீ செய்கிற காரியம் வாய்க்க போகிறதா அல்லது என்னுடைய வார்த்தை மெய்ப்பட போகிறதா பார். இது சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சாபமான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன காரியம் தெரியுமா? அப்படி எகிப்து தேசத்தில் நீ இருக்கும் போது பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும். அந்த நேரத்தில் உன்னுடைய வாயிலிருந்து என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க முடியாது, என் நாமத்தை நீ வழங்க முடியாது, பயன்படுத்த முடியாது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே தேவ ஜனங்கள், தேவ சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய துணிச்சல் என்னவென்றால், எங்கே இருந்து தகப்பனே என்னை மன்னியும் என்று கேட்டாலும் என் தகப்பன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த அன்பை குறித்த ஒரு துணிகரமே தேவ ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ அப்படிலாம் சொல்ல முடியாது. பஞ்சம் வரும்போது என்னை கூப்பிட முடியாது, பட்டயம் வரும்போது என்னை கூப்பிட முடியாது, கொள்ளை நோய் வரும்போது என் நாமத்தை நீ உச்சரிக்க முடியாது. உச்சரித்தால் ஒருவேளை நான் மனமிறங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆகவே நான் என்னுடைய மகத்தான நாமத்தை கொண்டு உன்னுடைய வாயிலே நான் ஒரு வார்த்தைக்கு கட்டளையிடுகிறேன். எந்த மனுஷனுடைய வாயிலும் என்னுடைய நாமத்தை என்ன செய்ய போறதில்லை, வழங்க போவதில்லை. அப்போ உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட, உலகத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்ட தேவ சபை உலகத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது ஆண்டவர் சில நியாய தீர்ப்புகளை வைத்திருக்கிறார். இங்க திட்டமாய் நமக்கு வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான காலத்திலே இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திற்கு தேவ சபையின் கீழ்ப்படியாமை ஒரு காரணமாக இருக்குமானால், நாம் மனம் திரும்பாத வரைக்கும், தேவ சபை தன்னை தேவன் பட்சமாய் திருத்திக் கொள்ளாத வரைக்கும் தேசம் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கே பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள், இந்த கொள்ளை நோயை தொடர்ந்து தேசங்களிலே பஞ்சம் வரும் என்று எச்சரிக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னாரே, நீதியான ஜனமே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய் இந்த தேசத்திலே வந்திருக்கிற கொள்ளை நோயும் அல்லாமல் இன்னமும் பஞ்சம் வருமாமே, பட்டயம் வருமாமே. ஆண்டவர் எச்சரிக்கிறாரே, இதுக்கு சபை என்ன செய்ய போகிறது? உன் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த சத்துருவை வெளியே கொண்டு வந்து, அன்றைக்கு யோசுவா காலை கொண்டு மிதித்து அவருடைய கழுத்தை கொய்து அன்றைக்கு சத்துருவை அழித்து போட்டது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு அவருடைய இரத்தத்தினாலே இந்த சத்துருக்களை அழித்து போடுகிறதற்கு நீ கவனம் செய்ய மாட்டாயோ? இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பாராக. நாம் தேவன் பட்சமாய் திரும்புகிற ஒரு இருதயமுள்ளவர்களாய் மாறிவிடுவதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற கோபம், உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற சுயநலம், உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற பெருமை, பொய், கீழ்ப்படியாமை, இவையெல்லாம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டியது அவசியம். அது உன்னை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை மாத்திரமல்ல, உன் நிமித்தமா இந்த தேசமும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. இந்த கால நேரத்தில் நாம் தேவன் பட்சமாய் சேருவதை தவிர, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவிர, அவருடைய பாதத்திலே விழுந்து நமக்கும் அவருக்குமான உறவை தக்க வைத்துக் கொள்வதை தவிர, இங்கே தப்பித்துக் கொள்வதற்கு பட்டயத்திலிருந்தோ, பஞ்சத்திலிருந்தோ, கொள்ளை நோயிலிருந்தோ தப்பித்துக் கொள்வதற்கு தேவ சபையே உனக்கு வேறொரு வழியும் இல்லை. அவரை கிட்டிச் செல்வோம். அவர் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாயிருப்பார். இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில பஞ்சத்திலிருந்தும், பட்டயத்திலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்தும் தப்பிக்கப்பட முடியும் என்று
திட்டமாய் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விசுவாசத்தின் தகப்பனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஒருவேளை இன்றைக்கு அநேக நேரத்தில் விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்கள் பெருகிவிட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள். கீழ்ப்படிந்து அவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஐயா, அவனுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற ஒரு தேசத்திலே மகிமையுள்ள தேவன் அவனுக்கு தரிசனமாகி நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னபோது அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் அந்த மகிமையுள்ள கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசித்ததோடு நின்றுவிடவில்லை. விசுவாசித்த ஆபிரகாம் அந்த விசுவாசித்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற எத்தனை பேர் மகிமையின் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள்? அந்த மகத்துவமுள்ள ராஜனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். விசுவாசிக்கிற நீங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருவேளை ஒரு பெரிய தியாகத்தோடு கூடிய கீழ்ப்படிதலாக இருக்கலாம். நீ இருக்கிற தேசத்தை விட்டுவிட வேண்டியது இருக்கலாம். உன்னோடு இருக்கிற ஜனங்களை விட்டுவிட வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் என்ன, கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ புறப்பட்டு போவாயானால் நீ ஆபிரகாமின் தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு போதுமானவராக இருந்தாரோ அப்படியே உனக்கு